அப்பனே துடி விநாயகா, பக்கத்து வீட்டு மீனாட்சி அக்காவை இது வரைக்கும் 7-8 மாப்பிள்ளை பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனா கல்யாணமே நடக்கல. அதனால ஊர்ல எல்லாம் அந்த அக்காவை தப்பா பேசுறாங்க. எனக்கு நாளைக்குதான் முதல்ல பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வராரு. அந்த முதல் மாப்பிள்ளைக்கே என்ன பிடிச்சு போய் அவரோடயே என் கல்யாணம் நடக்கணும். அதை நினைச்சிட்டு புள்ளியார் வட்டம் போடுறேன். நல்லபடியா சேர்த்து வை. புள்ளையாரப்பா 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 புள்ளையாரப்பா. நானும் அப்பொழுது பாக்குறேன். பொடுக்க பொடுக்க தடுத்துட்டு இருக்க ஒழிய ஒரு தடவை திருப்பி அடிக்கலையே. கொண்டாட ஆடுற பாத்தியாடா, எதை செஞ்சாலும் ஒரு நெடிவு சுடுவோட செய்யணும். ஒரு நிமிஷம் வாங்கல. என்ன வாங்கல சொல்றேன். என்னடா வாத்தியாரே, நம்ம ஆளுக்கெல்லாம் காசு கொடுக்க மாட்டேன்னு தகராறு பண்றாங்க. ஜூடோ, கராத்தே, கும்பு மற்றும் எல்லாவித சைனா சண்டைகளும் நவீன முறையில் கற்றுக் கொடுக்கப்படும் போர்டு தான் வச்சிருக்கீங்களா. ஆனா நீங்க சொல்லி கொடுக்குற சண்டை எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கான். அதனால எல்லா பேரும் கூடி பேசி காசு கொடுக்க மாட்டாங்கன்னு தகராறு பண்றாங்க. கருப்பண்ணா, சூடோ கத்துக்கிறவங்கள அப்படின்னு கத்த சொல்லு. கராத்தே கத்துக்கிறவங்கள அப்படின்னு சத்தம் போட சொல்லு. கும்பு கத்துக்கிறவங்கள அப்படின்னு சத்தம் போட சொல்லு. அப்ப சீனா சியாமியா சியாமியா சியாமியான்னு சத்தம் போட சொல்றான். சுரம் 7 தான்டா, ராகம் 7 ஆயிரல. அந்த மாதிரி சண்டை ஒண்ணுதான். என்னமோ வெறும் சத்தத்தை போட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க. இது தெரியாத நம்ம முட்டா பசங்க என்னமோ ஏதோ பூச்சம்படுத்து. வாழத்தார் ஏத்திட்டு போன வண்டி வந்தாச்சா? வந்துருச்சு. விசால தண்ணிக்கு 2 தடவை பணமும் சேர்த்து தரோம்னு சொன்னாங்க. பொழுதோடத்துக்கு மணிக்கார வீட்டு வரைக்கும் ஒரு 8 வந்துட்டு போக சொன்னாரு. என்னவா? ஏதோ பங்காளி தராராம், நீங்க வந்து பைசல் பண்ணா நல்லா இருக்கும்னு சொன்னாரு. முருக்கார் வீட்டுல இன்னைக்கு பாகம் பிரிக்கிறாங்களா, அதுக்கு போகணும். நாளைக்கு வச்சுக்கலாம்னு சொல்லு. டேய், இந்நேரத்துக்கு மாட்டை எங்கடா ஓட்டிட்டு போன? கவுண்டிச்சு தாங்க காத்தால தங்கச்சி வீட்டுக்கு ஓட்டு போக சொல்லிச்சு. மாட்டை அங்க இருக்கிட்டே அனுப்புன? நான் ஆஸ்பத்திரி தான் ஓட்டிட்டு போக சொன்னேன். 4 தடவை ஊசி போட்டு சென்ன தங்கலையே. தங்கச்சி விட்டு கூலி மாடு ரொம்ப ராசியானதுன்னு அத்தை தான் அங்க அனுப்பிச்சு வச்சது. வயிற்றுக்கு சோறு திங்கிறியா இல்ல வேற ஏதாச்சும் திங்கிறியா? ஏதோ 10 வருஷத்துக்கு முன்னாடி தப்பு நடந்து போச்சு. அதையே மனசுல வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? நாளை பின்ன அவங்க வீட்டுல ஏதாவது நடந்து என் தங்கச்சியை கட்டி கொடுத்தாம வீட்டுக்கு அனுப்பிச்சப்போ போட்டுக்கிறது பவுனாப்பத்திலே உரசி பார்த்தவன். அவங்கிட்ட மறுபடியும் வர சொல்ல வச்சுக்க உனக்கு வெக்கமா இல்ல? டேய், அந்த மாட்டை கொண்டு அவன் வீட்டுல கட்டுற. ஐயோ, வெட்டி வாரத்துக்கு 1000 ரூபாய் மாட்டை திருப்பி அனுப்பிடுறேங்கிறானே. இனிமே அப்படி நடக்காத, விட்டுறா. இன்னும் ஏன்டா நின்னுட்டு இருக்க? திருப்பிட்டு போ. கரைக்கு போடி. ஐயோ, ரெடி ஐயோ, போடி. நாங்களாம் போல.
காலத்துல கல்யாணம் பண்ணிட்டு போனதானே சரம் பிடிச்ச சாணியங்க எவ்வளவு அவ கையங்காலி வச்சுட்டு சும்மா இருக்க முடியலையா? என்கிட்ட இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட்டா பழைய செருப்பு பிஞ்சு வேணாம். ஆமா ஏண்டி உன் வயசு என்ன என் வயசு என்ன? என்கிட்ட இப்படி செய்யலாமா? கேட்டா நீ செஞ்சுட்டு பழைய ஏன் மேல சொல்றியா? அடி பாவி, நான் என்னடி செஞ்சேன்? ஆமா நீ ஒன்று செய்யாம பாட வந்திருக்குதாக்கும். நம்ம பாரியூர் அம்மன் கோயில்ல 2 குட்டியான காணாம போச்சுன்னு சொன்னாங்க. அது இங்கேயா நிக்குது? விசேஷனால அதுவும் என் வாயில ஏதாவது வந்துரும். தள்ளுங்க 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 தள்ளுங்க. ஏன்ட்ட போறாள மீனாட்சி, நல்ல நாள் அதுமா இவதுக்கு இங்க வந்தா? பாவம், வந்தா வந்துட்டு போற விடுறே. ஐயோ, இன்னைக்கு மங்களத்தை முதல்ல பொண்ணு பார்க்க வர்றாங்க. இவ கால் எடுத்து வச்சா விளங்குமா? வந்துட்டாளே, எப்படி போ சொல்றது? உன்கிட்ட சொன்னா இப்படிதான் சொல்லுவேன். நான் போய் ஆத்தாக்கிட்ட சொல்றேன். ஏடி முட்டைகோசு, இவ நேரத்துக்கு இந்த புடவை எடுப்பாவா இருக்கு? சவன்னு பழுப்பேறி போய் அடியா குள்ள கத்திரிக்கா. அவங்க எதை கட்டிக்க சொன்னா நீ கட்டிக்கிறதா? உனக்கு அறிவில்ல? ஏன்டி கீரை உண்ட ஏதோ வேலை இருக்கு உங்க ஆத்தா கூப்பிடறாவா? எங்க ஆத்தாவுக்கு வேற வேலையே இல்ல. இது பாரு பாட்டி, மாப்பிள்ள வந்து மங்களத்தை பாத்துட்டு போற வரைக்கும் நான் எங்கேயும் வரமாட்டேன்னு சொல்லு. நீ போ பாட்டி. வர போறியா இல்லையாடி? நான் தான் வரமாட்டேன்னு சொல்றேன்ல. இப்ப நீ போ போறியா இல்லையா? வாடி. அந்த அக்கா தான் இருந்துட்டு போட்டுமே, சும்மா போன்னு விரட்டுறியே. உனக்கு என்னடி தெரியும்? இவள 7 தடவை பொண்ணு பாத்துட்டு போயும் இன்னும் விளங்காம இருக்கா. இவ இன்னைக்கு இங்க கால் எடுத்து வச்சானா எல்லாம் நொட்டிக்கிட்டு போயிடும். பிள்ளையாரப்பா, அந்த அக்காக்கு வந்த நிலைமை எனக்கும் வரக்கூடாது. என்ன பார்த்த உடனே புடிச்சு போற மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து அனுப்பி வை. பக்கத்துல உட்காருங்க. நல்ல காலம் ராவு காலத்துக்கு முன்னாடி புறப்பட்டு வந்துட்டீங்க. ஆமாங்க, நேரம் தப்பிடப்படாதுன்னு பையன் டாக்டர் மாவட்டமே அப்படி மேல உட்காருங்க. எடுப்பா, பொம்பளை எல்லாம் பாக்குறாங்க. இங்க வந்துட்டாங்க, இங்க வந்துட்டாங்க. இதான நம்ம பண்ணாடிச்சு. அது பக்கத்துல இருக்கிறது நங்கையாளுங்க. மாப்பிள்ள கொலாச்சட்டை எல்லாம் போட்டுருக்க பார்த்தா ரொம்ப பெரிய படிப்பு படிச்சிருப்பாரு போல் இருக்கு. ஆமாங்க, காலேஜில் சேர்த்துட்டு இருக்கணுங்க. பியூசில மட்டும் 5-6 வருஷம் படிச்சிருக்கானுங்க. ஏப்பா, படிப்புனா இப்ப எதுக்கு வேற ஏதாவது பேசுங்க. படிப்பு விஷயம் ரொம்ப முக்கியமாச்ச. அதுவும் 5-6 வருஷம் படிச்சிருக்கியே, அது என்ன படிப்பு? பியூசிங்க. இது என்னங்க, இதுக்கு மேலே 5-6 வருஷம் சேர்த்து படிக்கிறேன்னு தம்பி சொன்னாப்ல. நான் தான் இருக்கிற பூமியை கவனிக்கிறதுக்கே நேரம் சரியா இருக்குது, வேண்டாம் தம்பி நிறுத்தி வச்சிருக்கேன். அடாடாடா, ரொம்ப கெட்டிக்கார பிள்ளையா இருக்கும் போல இருக்க. மாமோய், நீ பியூசி 5-6 வருஷம் படிச்சேன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்களே. பெயிலாய் தானே படிச்ச? இல்ல பாஸ் ஆகி தான் படிச்ச. என்னடா இங்க எல்லாம் கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? மங்களத்தை பொண்ணு பார்க்க மாப்பிள வந்திருக்காரு. மாப்பிள எந்த ஊரு? கனகம்பட்டி. நல்ல மாப்பிளையா? அருமையான மாப்பிள. நான் போயிட்டு வா. ராசா, மங்களத்துக்கேத்த மாப்பிள. செவன்னு எவ்வளவு லட்சணமா இருக்க. அடாடாடாடாடா, சந்தனப்பட்டனா சுருளுக்குறாப்பன்னா. அடாடாடாடா, யாருப்பா அந்த பையன்? தோண மாப்பிளையா? ஏப்பா, தோண மாப்பிள கூட்டிக்கிட்டு வர்றது ஒரு லட்சணமான பையனை கூட்டிக்கிட்டு வர்றது இல்ல. கருகருன்னு திஷ்டி போட்டு வச்சாப்புல இருக்கான். இவனை எதுக்கு கூட்டிக்கிட்டு வந்த? முழிக்கிற முழிய பாரு, திருட நாட்டம் முழிக்கிறான். போய் இவனை கூட்டு வந்தியப்பா. ஆளு லட்சணத்தையும் பாரு. இவன் கட்ட கட்டுக்கு கழுத்துல மாப்பிளரு வேற. சரி விடுங்க, தெரியாம கூட்டியாந்துட்டேன். சரி, நான் போயிட்டு வரேன்.
டேய் மாமா நீ போய் கடை நில்லு. நான் பொண்ணு பார்த்துட்டு திரும்பி வரும்போது உன்னை கூட்டு போறேன். மாமா நான் பொண்ணை பார்க்க வேணாம். வேண்டாங்கிறதா தானே உன்னை போ சொல்றேன். எந்திரி. சரி மாமா. டேய் மாமா கடை வீதியில் கூட நிக்க வேண்டாம். நீ நேரா ஊருக்கே போ. சாயங்காலம் வந்து உன்னை பேசிக்கிறேன். மாமா பஸ்ஸு கூட காசு இல்லையா மாமா? நடந்து போடா. மாமா 18 மைல் ஆச்சே. பொடிநடையா போடா. நீ எந்திரிக்கிறேன்னு அடி விழுகு. எந்திரிச்சு போடா. அடியே மாப்பிள்ள கொஞ்சம் மானரம் தான். ஆனா கண்ணு காது மூக்கெல்லாம் அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு. நீளமா டவுசர் போட்டிருக்காருடி. என்ன பாக்குறியா? எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்கா? சரி இரு. மாப்பிள்ள இன்னும் வாயை திறக்கல. வாயை திறந்ததுக்கு அப்புறம் ஊமையா திக்கு வாயான்னு பாத்துட்டு வரேன். என்ன மட்டுமா? என்னம்மா? நீங்க தான் மாப்பிள்ளையா? ஆமா, என்ன விஷயம்? எனக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னு புதுசா கவுன் போட்டு விட்டாங்க. இது நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இருந்தாலும் இப்படி ஒரே சிகப்பா இருக்கிறத விட ஏதாவது கட்டங்கட்ட போட்டு டிசைன் போட்டிருந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பொட்டு எனக்கு நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்குமா. ஆனா இதை விட நெத்திய காலத்துக்கு பெரிய பொட்டா இருந்தா இன்னும் பிரமாதமா இருக்கும். வேற எதெல்லாம் என்கிட்ட நல்லா இருக்கு? வேற எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா அந்த கவுனுக்கு கீழே ஜட்டி இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். வந்தமா பொண்ணை பார்த்தமா போனமா இல்லாம பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? செல்லம்மா, மங்களத்துக்கிட்ட பலகாரம் கொடுத்து அனுப்பு. பார்த்து மெல்ல போமா. பாத்துக்கிட்டே நிக்கிறியே, இதெல்லாம் எடுக்கூடாதா? ஏண்டி கொஞ்சமாவது அறிவு இருக்கா? பார்த்து போக கூடாது. நான் என்ன செய்யறது? கால் தடுக்கிடுச்சு. முத பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, கால் தடிக்கிட்டான். காலர் தான் விடுங்கடி. அவளை சும்மா திட்டிக்கிட்டு. இந்தாம்மா இந்த காப்பி வண்டிய கூட. நான் போக மாட்டேன். எனக்கு பயமா இருக்கு. நீ போகாம பின்ன உங்க ஆத்தால உனக்கு கொடுக்கும். எந்திரடி எந்திரடி எந்திரிமா. அழாதடி, அழாம போ. வாங்கிக்க. இத பாரு, அங்க போய் வாய முடி சும்மா நிக்காத. ஊமையா திக்கு வாயா தெரிஞ்சுன்னு நினைப்பாங்க. அதனால 2 வார்த்தை பேசிட்டு வந்துரு. என்ன பேசுறது? காப்பி ஆறி போயிடும், எடுத்துங்கன்னு சொல்லுமா. வா. நீயும் என் கூட வாமா. நான் எதுக்குமா? தைரியமா போ. என்னடி இவ இவ்வளவு விவரம் கிட்டத்தனமா இருக்கா? இவ கணாரம் கட்டி என்ன செய்ய போறா? அட நீ வேற. இதுல வேணா விவரம் கம்மியா இருக்கலாம். ஆனா அதுல என்ன பொண்ணுக்கு லேசா திக்குவாய் போல இருக்கு. இல்ல, காபி ஆறுது எடுத்துக்கோங்க. திக்கவா இல்ல, காபி ஆறுது எடுத்துக்கோங்க. காபி எடுத்துக்க சொல்லுங்க. காபி எடுத்துக்க சொல்லுங்க. ஆறுது காபி, காபி ஆறுது எடுத்துக்கோங்க. காபி ஆறுது எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க காபி. அமைதி அமைதி. உன்னை பாக்குறதுக்காக தான் இதெல்லாம் கொடுக்க சொல்றது. உன்னை நல்லா பாத்துட்டேன். கூட நான் கொடுத்துக்கிறேன். டேய் செலுத்துற. ஆனா விடுங்கப்பா, ஏற்கனவே அந்த பொண்ணு பயத்துல இருக்குது. இனி காப்பி எல்லாம் மேல கொட்ட போகுது. குடுமா பரவாயில்ல, கூட நான் கொடுத்துக்கிறேன். என்னங்க இந்த பொண்ணு வீட்டுல வந்து நீங்க காப்பி தர்றீங்க? பரவாயில்ல, யாரு கொடுத்தா என்ன? உங்களுக்கு வேண்டியது காப்பி தானே. எடுங்க எடுங்க. மாப்பிள்ளை தம்பி ரொம்ப டமாசுக்காரு போல இருக்கு. ஆமாமா, நல்ல கூத்து இது. என்ன கிளம்ப வேண்டியதானே? சரி போயிட்டு வரேங்க. போறாங்க, ரொம்ப வர்றோம். சந்தோஷங்க. ஊருக்கு போய் கட்டாசி அனுப்புறோம். செலுத்துற. போயிட்டு வரேம்மா.
மாப்பிள்ள உங்களை பார்த்ததும் என் போன புருஷன் ஞாபகம் வந்துச்சு. அசல் அதே மாதிரி இருக்கிறீங்க. போனதும் பொண்ணு பிடிச்சிருக்குன்னு கடுதாசி போடுறீங்களா? கடுதாசி என்ன கட்டினா உங்க பொண்ணை தான் கட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன்.